பெரியார் மட்டுமில்லை என்றால் 1835 சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா? 1879 பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அது பின்னாடி ரிவர்ஸ்ல போய் 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் திறந்து வைத்தார் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, 1879 பிறந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் 1842 போய் ரிவர்ஸ் கீழ போய் அப்படியே 1842 பச்சையப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தார் அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் நேருக்கு நேரா நெத்திக்கு நெத்தா கேட்கிறேன். 1829 ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன், அந்த பகுத்தறிவு சுடர், அந்த சுயமரியாதை தன்மான பேரொளி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே 30,000 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த செடியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார்னு சொல்ல வர்றேன். அவர் 1868 கோயம்புத்தூர் அந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1829 ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள், பெரியார் அவர்கள் 1844 திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1880 பாளையங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியார் என்கிற சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையங்கோடு இருக்கிற நாடாரையும் தேவரையும் கோளாரையும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரையும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன? அடாமீதிக்கு ஏகாதிபத்தியமே ரஷ்ய உளவாளி